ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பாரதி கண்டமா. இன்னைக்கு எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுதுன்றதை பற்றி பார்க்கலாம். வெண்பாவை பார்க்க வந்த மாப்பிள்ளை முன்னாடியே வெண்பா வேணும்னே ஃபோன் பண்ணி அவங்க பாய் ஃப்ரெண்ட்டை பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. வேகமாக போய் வாமிட் பண்ணுறாங்க வெண்பா. என்னங்க நைட்டு சாப்பிட்டது எதுவும் ஒத்துக்கலையா அப்படின்னு அந்த மாப்பிள்ளை கேட்குறாரு. வெண்பா சொல்கிறாங்க, இல்லை நான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தனால பேபி ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு போய் சொல்கிறாங்க. நீங்களும் கவலைப்படாதீங்க, நான் டாக்டர்னால அதெல்லாம் ஈஸியாக பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க வெண்பா. எனக்கு 1000 பாய் ஃப்ரெண்ட் இருந்தாலும் ஹஸ்பண்ட் நீ ஒருத்தன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க வெண்பா. அதை கேட்ட உடனே மாப்பிள்ளை பேரண்ட்ஸ் எல்லாருமே ஓடி போயிடுறாங்க. இப்போ ஷர்மிளா வெண்பாட்ட கேட்குறாங்க, அப்படி என்ன சொன்ன அப்படின்னு கேட்குறாங்க. உண்மையை சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா அங்கேருந்து போயிடுறாங்க. அடுத்ததாக ஹாஸ்பிட்டலில் நடக்கிறத காமிக்கிறாங்க. சக்தியை பார்க்குறதுக்காக பாரதி இப்போ அவங்க வராரு. இப்போ சக்தி கண் முழிச்சு பார்க்குறாங்க. சக்திகிட்ட பாரதி சொல்கிறாரு, இங்கே பாரு சக்தி, இப்போ நீ நல்லா க்யூர் ஆகிட்டு வந்துட்டுருக்குற அப்படின்னு சொல்கிறாரு. உன் ப்ராப்ளம் எல்லாமே சரியாயிடுச்சு சக்தி அப்படின்னு சொல்கிறாரு. சீக்கிரமாக நீ ஊரில் போயிட்டு உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஆடலாம் பாடலாம் என்ன வேணாலும் பண்ணலாம், உனக்கு இனிமேல் மயக்கமே வராது அப்படின்னு சொல்கிறாரு. சக்தி கண்ணம்மா ஆண்டியை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நர்ஸ் இப்போ கண்ணம்மாவை கூப்பிட்றதுக்காக போயிடுறாங்க. பாரதி சக்திகிட்ட சொல்கிறாரு, உனக்கு ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு, உனக்கு புது ஹார்ட் நல்லபடியாக பொருத்தியாச்சு, உனக்கு பெயின் தெரியாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக மெடிசின்ஸ் மட்டும் நீ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. கண்ணம்மா இப்போது சக்தி பார்க்குறதுக்காக அங்கே வந்துடுறாங்க. சக்தி சொல்கிறாங்க, டாக்டர் அங்கிள் உங்களையும் கண்ணம்மா ஆண்டியையும் நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் 2 பேர் தான் எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி தைரியம் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்கிறாங்க சக்தி. நீங்கள் கொடுத்த தைரியம் தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க சக்தி. அப்போ ஆயிஷாவோட பேரண்ட்ஸ் சக்தி பார்க்குறதுக்காக வராங்க. ஆயிஷாவோட பேரண்ட்ஸ்க்கு சக்தியோட பேரண்ட்ஸ் நன்றி சொல்கிறாங்க. சக்தியோட அப்பா சக்திகிட்ட சொல்கிறாங்க, இங்கே நிற்கிற இவங்க 2 பேருமே இனிமேல் உனக்கு அம்மா அப்பா, நீ எங்களை எப்படி அம்மா அப்பான்னு கூப்பிடுறியோ அதே மாதிரி இவங்களையும் நீ கூப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சக்தியும் இப்போ ஆயிஷாவோட பேரண்ட்ஸை பார்த்து அம்மா அப்பா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அதை கேட்ட உடனே சக்தியோட பேரண்ட்ஸ் ஆயிஷாவோட பேரண்ட்ஸ் எமோஷ்னல் ஆகி கண் கலங்குறாங்க. அடுத்ததாக வெண்பா வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. வெண்பாவை பார்க்குறதுக்காக சாந்தி வராங்க. சாந்திகிட்ட வெண்பா சொல்கிறாங்க, நான் போட்டு கொடுத்த பிளான் படி டைமிங்கை மிஸ் பண்ணாமல் கரெக்டாக ஃபோன் பண்ணி அசத்திட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தலைக்கால் புரியலை, சந்தோஷம் தாங்க முடியல அப்படின்னு வெண்பா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஓடி போன மாப்பிள்ள திருப்பி வந்துட மாட்டான்ல அப்படின்னு சாந்தி கேட்குறாங்க. வெண்பா சொல்கிறாங்க, நான் ஃபோனில் பேசினதெல்லாம் அவன் அப்படியே உண்மைன்னு நம்பிட்டான், எனக்கு 1000 பாய் ஃப்ரெண்ட் இருந்தாலும் எனக்கு ஹஸ்பண்ட் நீ தான் அப்படின்னு நான் சொன்னதை கேட்ட உடனே அவன் ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயும்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மா 1 அடி எடுத்து வச்சாங்கன்னா இந்த வெண்பா 100 அடி எடுத்து வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க 100 மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வந்தாலும் எல்லாரையும் நான் ஓட ஓட விரட்டுவேன் அப்படின்னு வெண்பா சொல்கிறாங்க. பாரதியை தாண்டி வேறு யாருக்கும் என்ன அவங்க கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் ஹாஸ்பிட்டலில் நடக்கிறத காமிக்கிறாங்க. பாரதியை பார்த்து சக்தியோட பேரண்ட்ஸ் கேட்குறாங்க, என்னோட பொண்ணு குணமாயிட்டால அப்படின்னு கேட்குறாங்க. புது ஹார்ட்டை சக்தியோட உடம்பு ஏற்றுக்குச்சு, நல்லபடியாக செயல்பட ஆரம்பிச்சிருச்சு, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு பாரதி நம்பிக்கையாக பேசுகிறாரு. சக்தியோட பேரண்ட்ஸ் பாரதி பண்ண ஹெல்ப்புக்காக நன்றி சொல்கிறாங்க. சக்தியோட பேரண்ட்ஸ்கிட்ட கண்ணம்மா சொல்கிறாங்க, காலையிலேருந்து நீங்கள் 2 பேரும் எதுவுமே சாப்பிடல, போய் சாப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சக்தி அம்மா கண்ணம்மாட்ட சொல்கிறாங்க, சக்தி இன்னைக்கு உயிர் பொழைச்சிருக்கிறானா அதில் முக்கியமான காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய டாக்டர்ஸ் சக்திக்காக வேலை செஞ்சுருக்கிறாங்க, அவங்களெலாம் விட்டுட்டு எனக்கு நன்றி சொல்கிறீங்க அப்படின்னு கண்ணம்மா கேட்குறாங்க. அவங்க எல்லாருமே ஆப்ரேஷன் பண்ணி உயிர் பழைக்க வச்சுருக்கலாம், ஆனால் சக்திக்கு இதயம் கிடைக்கிறதுக்கு காரணமே நீதானம்மா அப்படின்னு சக்தியோட அப்பா சொல்கிறாரு. ஆயிஷாவோட அம்மா அப்பாட்ட பேசி இதயத்தை தானமாக வாங்கி கொடுத்தது நீதானம்மா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த நன்றியாக ஆயுசுக்கும் நாங்கள் மறக்க மாட்டோமா அப்படின்னு சொல்கிறாரு. உங்களால் தான் எங்களோட குழந்தை உயிர் பழிச்சிருக்கா, நீங்களும் உங்கள் குழந்தைங்களும் ரொம்ப நல்லா இருக்கணுமா அப்படின்னு சக்தியோட அம்மா சொல்கிறாங்க. அடுத்ததாக வெண்பா வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. வெண்பா பாட்டு போட்டு ரொம்ப ஹாப்பியாக டான்ஸ் ஆடிட்டுருக்குறாங்க. ஷர்மிளா இப்போ அவங்க வராங்க. அவங்கள பார்த்த உடனே டான்ஸ் ஆடுறத நிப்பாட்டிட்டு ரொம்ப சோகமாக இருக்கிற மாதிரி வெண்பா நடிக்கிறாங்க. என்ன வெண்பா ரொம்ப குஷியாக இருக்க போல அப்படின்னு கேட்குறாங்க ஷர்மிளா. என்னம்மா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களே ஓடி போயிட்டாங்கன்னு நானே வருத்தத்தில் இருக்கிறேன் அப்படின்னு வெண்பா சொல்கிறாங்க. இல்லை, நான் வரும்போது பாட்டு போட்டு ரொம்ப ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சே அப்படின்னு ஷர்மிளா கேட்குறாங்க. வெண்பா சொல்கிறாங்க, பாட்டு பாடிட்டு தாம இருந்தேன், ஆனால் ஜாலியாலாம் இல்லை, சோக பாட்டு தான் பாடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வெண்பா சொல்கிறாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஏன்ட்டு சொல்லலைனாலும் பரவாயில்லம்மா, ஓன்ட்டு சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி போனதை நினச்சா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க.
உனக்கு எதுக்குமா வீண் சிரமம்? இந்த வயசான காலத்தில் எனக்காக மாப்பிள்ளலாம் தேடி நீ கஷ்டப்படாதம்மா அப்படின்னு வெண்பா சொல்கிறாங்க. என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன், எனக்கு யார் மாப்பிள்ளையா சூட் ஆவாங்கன்னு பார்த்து நானே கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா அப்படின்னு வெண்பா சொல்கிறாங்க. உனக்கு மாப்பிள்ளை பார்க்குறதுல எனக்கு எந்த கஷ்டமும் கிடையாது, நான் 1000 மாப்பிள்ளை கூட பார்ப்பேன் அப்படின்னு ஷர்மிளா சொல்கிறாங்க. ஆல்ரெடி நான் உனக்கு இன்னொரு மாப்பிள்ளை பார்த்துட்டேன், நாளைக்கு அவங்க உன்னை பொண்ணு பார்க்க வர போகிறாங்க அப்படின்னு ஷர்மிளா சொல்கிறாங்க. கேட்ட உடனே வெண்பா ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. என்னம்மா அதுக்குள்ளே இன்னொரு மாப்பிள்ளையா அப்படின்னு வெண்பா டென்ஷன் ஆகிடுறாங்க. வெண்பா கையில் விசிட்டிங் கார்டை கொடுக்குறாங்க ஷர்மிளா. இந்த ஹோட்டல் அட்ரஸுக்கு தான் நாளைக்கு ஒன்று பொண்ணு பார்க்க வர போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஷர்மிளா சொல்கிறாங்க, வீட்டில் வச்சு பொண்ணு பார்த்ததுல ஏதோ வாஸ்து சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன், அதனால தான் லொக்கேஷனை மாற்றிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷர்மிளா இப்போ அங்கேருந்து போயிடுறாங்க. வெண்பா இப்போது சிரிச்சிட்டே சொல்கிறாங்க, மம்மி நீங்கள் எத்தனை மாப்பிள்ளையை பார்த்தாலும் எத்தனை லொக்கேஷனை மாற்றினாலும் எல்லா மாப்பிள்ளையும் துண்டை காணும் துணியை காணும்னு ஓட தான் போகிறாங்க, கடைசியாக பாரதியை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், நான் தான் ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் முடியுது. இன்றைக்கி எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.